வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கிருஷ்ணகிரி அருகே ஞாயிற்றுக்கிழமை மாலை கட்சித் தலைவர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சற்று முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ஒரு கார் சேதமடைந்தது. 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வன்முறை தொடர்பாக கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் திங்களன்று 5 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் வட்டாரங்களின்படி திவிகே கிருஷ்ணகிரி நகரச் செயலாளர் எம் சசிகுமார் மற்றும் கட்சி உறுப்பினர் ஏ சலீம் ஆகியோர் கீழ்ப்புதூர் கிராமத்திற்கு மரக்கன்றுகளை நடுவதற்காக சென்றபோது மோதல் தொடங்கியது. உள்ளூர் டிவிகே உறுப்பினர் ஆர் விஜய், நாகராஜ் ஆகியோரால் அவர்களின் நடவடிக்கை குறுக்கிடப்பட்டது. அவர்களின் நடவடிக்கைகளை கேள்வி எழுப்பினார். தோட்டக்கலை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு உள்ளூர் பிரிவுக்கு தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் என்று வாதிட்டார். வாக்குவாதம் அதிகரித்ததால் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த என் தபு என்கிற தப்ரேஷ் தலைமையிலான டிவிகே ஆதரவாளர்கள் குழு சலீமை ஆதரிக்க கீழ்ப்புதூர் வந்தனர். இந்த குழு நாகராஜையும் அவரது ஆதரவாளர்களையும் எதிர்கொண்டது. இதில் 3 கிராம மக்கள் தாக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் பல வழக்குகளில் தொடர்புடைய ஒரு வரலாற்று பதிவாளர் தப்ரேஷும் ஒருவர். பழிவாங்கும் விதமாக நாகராஜும் சில கிராம மக்களும் சசிகுமாரின் ஆதரவாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். இந்த எதிர் தாக்குதலின் போது 6 பேர் தாக்கப்பட்டனர் மற்றும் ஒரு வாகனம் சேதப்படுத்தப்பட்டது. காயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவங்களைத் தொடர்ந்து காவல்துறைக்கு 2 தனித்தனி புகார்கள் வந்தன. கீழ்ப்புதூரில் வசிக்கும் எம் பார்த்திபன் தாக்கல் செய்த முதல் புகாரின் பேரில் தப்ரேஷ் உட்பட 6 டிவிகே உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சலீம் மற்றும் கே விக்னேஷ் கைது செய்யப்பட்டனர். டிவிகே கேடர் எம் அருண் சமர்ப்பித்த 2வது புகாரின் விளைவாக நாகராஜ் உட்பட 5 கிராம மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.